എൻ്റെ പേര് ജോജി. എൻ്റെ ബ്രദറാണ്. ആൾ കോയമ്പത്തൂരിൽ നിന്ന് തൃശ്ശൂർക്ക് കാറിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. അപ്പോൾ പെട്ടെന്ന് ഒരു ലോറി വന്നിട്ട് ക്രോസ് ചെയ്ത് നിർത്തി. പിന്നിൽ മറ്റൊരു കാറിലും അവർ കാറിൽ നിന്ന് ഇറങ്ങാൻ പറഞ്ഞിട്ട് ഡോറ് തല്ലി പൊട്ടിച്ച് കാറിന് അകത്തേക്ക് അവർ രണ്ടുപേർ കയറി. കാറ് സ്റ്റാർട്ട് ചെയ്ത് അവർ കാറും കൊണ്ട് പോയി. 2-3 കിലോമീറ്റർ കഴിഞ്ഞിട്ട് ഇവരെ ഇറക്കി വിട്ട് കാറും പോയി. கோல்டு ഉണ്ടായിരുന്നു, கோல்டும் கொண்டு போய். ஃபஸ்ட்டு ஒரு 7:30க்கு தான் ஒரு கால் பண்ணார். வேளந்தாவோட டீ கடையில் நின்றுட்டு அவங்க அம்மா கூப்பிட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து எங்கள் அப்பாவோட அண்ணா. அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு இது மாதிரி ரோஹித் விஷ்ணு காக்காச்சா வீட்டில் இருக்கான், அழுதுட்டுருக்காங்க, ஏதோ வண்டியெல்லாம் உடச்சிட்டாங்களாம்மா என்னன்னு சொன்னாங்க. அப்போ நான் இங்கேருந்து வரும்போது அவன் கையில் ரத்தத்தோடு இருந்தான். அப்புறம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வரும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அவர் ஆல்ரெடியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னன்னு கேட்டால் இவங்க வந்துட்டுருக்காங்களாமா, ஒரு 6:45 போல் வந்துட்டுருக்காங்களாமா. வந்து குறுக்க ஒரு ஆளி போட்டிருக்காங்க. பின்னாடி இருக்கிற காருக்காரங்க வந்து ஸ்டாப் ஆனோடனே அங்கேருந்து ஒரு 6 பேர் வந்து கண்ணாடி உடச்சி உள்ளே ஏறி ஸ்ப்ரே பண்ணி உள்ளே ஏறி இருக்காங்க. ஏறி வந்து எங்கே இருக்குது நகையில், நீ கோல்டு பிஸ்னஸ் தானே பண்ணுற, நகையில் எங்கே இருக்குது கொடு அப்படின்னு கேட்டோன்னே அப்புறம் இவரை வந்து தம்பியை வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இறக்கி விட்டாங்க. ரோட்டில் இறக்கி விட்டு போங்க அப்படின்னு ஃபோனெல்லாம் பிடுங்கி போயிட்டாங்க. அப்புறம் அவர் போய் ஒரு 2 கிலோமீட்டர் போய் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அவர் லிஃப்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தம்பி நாங்கள் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டு வந்துருக்கோம். போயிட்டு இல்லை இப்போ எது யார் பண்ணாங்க எதுவுமே தெரில. ஆனால் பண்ணவங்களும் கேரளாக்காரங்க மாதிரி தான் அவங்க தான் பேசுகிறாங்க. கேரளா ஃபுல்லாக பாஷையெல்லாம் கேரளா தான் இருந்துச்சு. பின்னாடி காரில் வந்து கேரளா நம்பர் தான் காரும். லாரி நடுவில் நின்றது லாரியும் கேரளா லாரி தான் நின்றுருக்கு. அவங்க போயிட்டாங்க. லாரி பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணி அங்கே ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சாமா. 2 பேர் சம்பவத்தை பார்த்தவங்க 2 பேர் உள்ளே இருக்காங்க. அவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும்போது பின்னாடி லோடு ஏற்றிட்டு ஒரு ஆட்டோவில் வந்திருக்காங்க. அவங்க தான் பார்த்துருக்காங்க. பின்னாடி 4 பேர் வந்து கண்ணாடி உடைச்சாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.